இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபரோட ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு குட்டி ஸ்டோரியை தான் சொல்ல போகிறேன். அந்த நபர் யாருங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். ஒரு இளைஞன் ரயிலில் பயணம் செஞ்சுட்டு இருக்கப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்டில் 2 ஃபாரின் கேர்ள்ஸ் உட்காந்துருக்காங்க. அந்த 2 கேர்ள்ஸும் அந்த இளைஞனோட ட்ரெஸ் அப்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப கிண்டல் செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனால் அந்த இளைஞனோட கையில் பார்த்தா ஒரு காஸ்ட்லியான வாட்ச் இருக்குது. அந்த வாட்சை பார்த்துட்டு அதை எப்படியாவது நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இளைஞனை கூப்பிட்டு, இப்போ இந்த வாட்சை நீ எங்களுக்கு தரலைன்னா இங்கே இருக்க போலீஸ்ட்டை நீ எங்களை ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த இளைஞன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. மறுபடியும் அந்த கேர்ள்ஸ் அந்த இளைஞனை கூப்பிட்டு அதையே சொல்கிறாங்க. அப்போது அந்த இளைஞன், எனக்கு காது கேட்காது, நீங்கள் என்ன சொல்கிறதா இருந்தாலும் ஒரு பேப்பரில் எழுதி எனக்கு கொடுங்க அப்படின்னு சைகையில் சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த கேர்ள்ஸும் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி அந்த இளைஞன்கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அந்த இளைஞன், இப்போ போலீஸை கூப்பிடுங்க, நான் அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இளைஞன் வேற யாரும் இல்லைங்க, சுவாமி விவேகானந்தர் தான். இந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு வர்றப்போ உடனே நம்ம ரியாக்ட் பண்ணாமல் நம்ம பொறுமையாக நம்ம அறிவை பயன்படுத்தி அதுலேருந்து வெளியே வரலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.